ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். வீட்டு மனை வாங்கும்போது முக்கியமான 3 விஷயம் கவனிச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு வீடு வாங்க போறோம், இல்ல ஒரு இடம் வாங்கி நிலம் வாங்கி நம்ம வீடு கட்ட போறோம்னா, அது கண்டிப்பா செவ்வகத்துல இருக்கணும். அதாவது நீளமும் அகலமும் கொண்டதா இருக்கணும். சதுரங்கமா இருக்கக்கூடாது. சதுரங்கமா எந்த ஒரு இடம் இருக்கணும்னா, நம்ம கோயில் சார்ந்த திருப்பணிகளுக்கு எதுக்காவது நம்ம அந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கலாம். கோயில் கட்டுறதோ இல்ல சர்ச் கட்டுறதோ மசூதி கட்டுறதோ அதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சதுரங்கமான இடம்ன்றது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதை தாண்டி நம்ம அரசு அலுவலகங்களுக்கும் அதே மாதிரி பள்ளி கல்வி காலேஜ் ஸ்கூலு இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற சதுரங்க வடிவம்ன்றது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு நம்ம குடி இருந்து வாழ போறோம்னா அந்த இடத்துல அது ரெக்டாங்கிள் ஷேப்ல தாங்க இருக்கணும். நீளமாவோ இல்ல அகலமாவோ ஏதோ ஒரு இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் அந்த அமைப்பு இருக்கணும். இதை விட என்னன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா குறுகலா இருக்கும். அந்த ரெக்டாங்கிள்ன்றது கரெக்டான ரெக்டாங்கிள் இல்லாம கொஞ்சம் விண்ணம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத அப்படி நீங்க ஒரு இடம் வாங்கினாலும் சரி, நீங்க வீடு கட்டும் போது அது சரியான ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இடம் வேணும்னா அவங்க விற்கும் போதோ இல்ல அந்த பிளாட் போடும் போதோ அந்த மாதிரி ஒரு டிசைன்ல அமைச்சிருக்கலாம். இருந்தாலும் நாம கட்டும் போது பாத்தீங்கன்னா அது சரியா அந்த இடத்த நம்ம கரெக்டா பிளான் போட்டு பயன்படுத்திக்கணும். அப்பதான் வீட்டுல எந்த ஒரு தோஷமும் தங்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வாங்க போற இடத்துக்கு நீங்க அந்த திசையை நீங்க உற்று பாருங்க. திசைன்றது தாங்க ரொம்பவே முக்கியம். அதுவும் நம்ம வாங்க போற இடத்துல நேச்சராவே அது வடகிழக்கு மூலை பக்கம் ரொம்பவே ஸ்லாண்டிங்கா ரொம்பவே டவுனா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அது சுபிஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மனையா அமையுங்க. அதே மாதிரி அது தென்மேற்கு பக்கமும் நல்ல மேட்டுத்தனமா இருக்கணுங்க. ஆக இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனை இருக்குன்னா கண்டிப்பா அதை நீங்க எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இயற்கையாவே அது ஒரு நல்ல வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குது. ஆக நீங்க திரும்பவும் கவனிங்க. வடகிழக்கு மூலை கொஞ்சம் பள்ளமாவும் இருக்கணும். அதே மாதிரி தென்மேற்கு மூலை கொஞ்சம் மேட்டுத்தனமாவும் இருக்கணும். நீங்க இதுல வீடு காம்பவுண்ட் அமைக்கும் போதும் சரி, தென்மேற்கு மூலையில நீங்க அதனுடைய உயரத்தை ரொம்ப அதிகமா எழுப்பணுங்க. வடகிழக்கு மூலையில முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய காம்பவுண்ட் லெவல் ரொம்பவே கீழ்த்தனமா கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் ஏற்படக்கூடிய மாதிரி நீங்க வீட்டை அமைக்கும் போது உங்களுடைய குடும்ப தலைவருக்கு உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப தலைவருக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காதுங்க. நிறைய பேரு இந்த இடத்துலதான் தடுமாறிடுவாங்க. வீட்டு மனையை எங்க வாங்கலாம், என்ன வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எவ்வளவு சதுரத்துல வாங்கலான்றதெல்லாம் பார்ப்பாங்களே கண்டி. ஆனா அது இயற்கையா எந்த சூழல்ல இருக்குன்றது பார்க்கணும். நமக்கு வடகிழக்கு மூலையில ஒரு நல்ல வெளிச்சோட்டமா இருக்கிற மாதிரி நம்ம மனை இருக்குதுன்னா அப்ப அதுக்கு நீங்க முதல் முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க.